ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. எப்பா ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி கேமரா முன்னாடி விளாக் பேசி. ஸோ பல மாதம் ஆன மாதிரி இருக்குது விளாக் எடுத்து. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காட்பாடி ஜங்ஷனில் தாங்க இருக்கிறோம். இங்கேருந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை சீசன் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ரயில்வே சைட்லேருந்து நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின் சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சர்வீஸான நாண்டட் டு கொல்லம் ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நம்ம காட்பாடிக்கு வந்து இங்கேருந்து டிபார்ட் ஆகும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:20 தாங்க ஆகுது. நம்ம ட்ரெயின் வரட்டும், நம்ம உள்ளே போய்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசலாம். சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இங்கே நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க தாங்க அதிகமாக இருக்காங்க. இங்கே வெளியவே பார்த்தீங்கன்னா நமக்கு 2-3 ஆம்புலன்ஸ்லாம் நின்றுச்சு வரும்போது. நம்ம ஜேர்னியில் எத்தனையோ தடவை காட்பாடி ஜங்ஷனை வந்து கிராஸ் பண்ணி போயிருப்போம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷன்லேருந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த காட்பாடி ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குது, நார்மல் வெயிட்டிங் ஹால் இருக்குது, ரிட்டையரிங் ரூம் இருக்குது. பட் ரிட்டையரிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும். ஏதோ மெமோ ஒன்று வருது. வண்டி எண் 0711 திருவண்ணாமலை வில்லுபுரம் விருத்தாச்சலம் ஜங்ஷன் திருச்சிராப்பள்ளி வயா கொல்லம் வரை செல்லும் நாந்தேடு கொல்லம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் நடைமேடை 5 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருக்குங்க. ஸ்பெஷல் லோக்கோ, ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்க்கு ஸ்பெஷல் லோக்கோ வேக் 9. பத்து 50 வந்தாச்சுங்க. கோச் பொசிஷன் பார்த்துக்குங்க. ஜென்ரேட்டர் காருக்கு அப்புறம் 2 ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு, அண்டர்சர் கம்பார்ட்மெண்ட் 1, அண்டர்சர் கம்பார்ட்மெண்ட் 2. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏசி கோச்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஏசி 2 டயர் கம்பார்ட்மெண்ட் வந்து 2 இருக்குங்க, A2 A1. 3 டயர் ஏசி பாருங்கள், 8 கம்பார்ட்மெண்ட், B8லேருந்து ஆரம்பித்து அப்படியே B1 வரைக்கும் போகுது. ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் 4 கம்பார்ட்மெண்ட் தாங்க. S4 ஆரம்பித்து 3 2 S1. ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து SLR கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தான் அது, ஆனால் எல்லாருமே ஏறுறாங்க. நான் வந்து ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் தாங்க புக் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடச்சிருக்க கோச் வந்து பார்த்தீங்கன்னா S1ங்க. S1ல் வந்து அப்பர் பெர்த் தான் கிடச்சிருக்கு. சைடில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன், பட் அப்போ கிடைக்கல. சரி பார்த்துக்கலாம், டே ஜர்னி தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். இங்கே வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் நடக்குதுங்க. நம்ம ட்ரெயினோட ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ட்ரெயின் நம்பர் 0711 நாண்டட் டு கொல்லம் ஜங்ஷன் சபரிமலா ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 9 ட்ரிப்பு தாங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து 2வது ட்ரிப்பில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 28. நவம்பர் 20 இந்த ட்ரெயினோட ஃபஸ்ட் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து எப்போ முடியும்னா நமக்கு ஜனவரி 7 இந்த சர்வீஸ் முடியுதுங்க. இந்த நாண்டட் இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு தெலுங்கானா, ஆந்திரா, அப்புறம் நமக்கு தமிழ்நாடை கவர் பண்ணி கேரளாவில் இருக்கிற கொல்லம் போய் முடியுது. ஸ்டாப்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு போக போக சொல்கிறேங்க. இந்த 9 ட்ரிப்புமே வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு நமக்கு நாண்டடில் எடுத்து வியாழக்கிழமை ஃபுல்லாக ட்ராவலு, அப்புறம் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ட்ராவலு, அப்புறம் சனிக்கிழமை காலையில் 3 மணிக்கு வந்து நமக்கு கொல்லம் வந்து ரீச் ஆகுதுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ட்ரெயினோட 2வது நாள் ஜேர்னியில் இருக்கோம். காட்பாடி ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு வந்திருக்கு. ரூட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்பாடியிலேருந்து எடுத்து திருவண்ணாமலை வழியாக நம்ம விழுப்புரம் போகிறோம். நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்து இது வரைக்கும் இந்த ரூட்டில் நான் ட்ராவல் பண்ணதே இல்லைங்க. விளாக் எடுத்ததில்லை, ஜேர்னியும் பண்ணதில்லை. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரூட்டு தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன்.
இந்த காட்பாடி ஜங்ஷன் விட்டு வெளியே வந்ததுமே லெஃப்ட்டில் வந்து ஒரு கர்வ் வருங்க. அது பார்க்க சூப்பராக இருக்கும். அதுதான் அந்த கர்வு. வேலூர் கண்டோன்மெண்ட் தாங்க ரீச் ஆகிருக்கும். பட் இந்த ட்ரெயினுக்கு வந்து அஃபிஷியல் ஆல்ட்டு இது கிடையாதுங்க. அதாவது நமக்கு காட்பாடி டு விழுப்புரம் நடுவில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மட்டும்தான் நமக்கு அஃபிஷியல் ஆல்ட்டு. இது வந்து ஏதோ கிராசிங்காக நிப்பாட்டியிருக்காங்க. எந்த ட்ரெயின் வருதுன்னா நமக்கு மதுரை டு ஓகா ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் வந்துகிட்டு இருக்குது. அதுக்காக நம்ம நிப்பாட்டியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கமும் நல்லா க்ரீனிஷாக இருக்குது. சுற்றி நல்லா மழை இருக்குது. ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு போகுதுங்க. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இவ்வளோ நாள் தமிழ்நாட்டை ரெடி இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறேன்.
கண்ணமங்கலம்ங்கிற ஸ்டேஷனில் வந்து ஒரு அன்ஷெட்யூல்டு ஆல்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு பாமணி எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் அது வந்து ஆரணி ரோட்டில் தான் இருக்குது. அதான் ஆரணி ரோட்டில் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ மேபி அந்த ட்ரெயினுக்காக தான் கிராசிங் நிப்பாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பெரிய ஏரி இருக்குங்க. ஆரணி ரோட். மொத்த க்ரௌடும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இறங்கியிருக்காங்க. திருவண்ணாமலைக்கு 20 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ரீச் ஆகிருக்கோங்க. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு அப்பவும் இப்போவும் எப்போவுமே நமக்கு திருவண்ணாமலை மட்டும்தான். அதுக்கப்புறம் வேறு எந்த பேரை ஏற்றுக்க முடியாது. திருவண்ணாமலை மட்டுமே தான். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம சீனிக்ஸ் ரூட்லாம் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்திருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுற உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது, அதாவது உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். க்ரௌடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏகப்பட்ட க்ரௌடு வந்து இங்கே டீபோர்ட் ஆகியிருக்காங்க. கூட்டத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு.
இந்த ட்ரெயினோட ஸ்டாப் பற்றி பார்ப்போங்க. இப்போ காட்பாடிலேருந்து எடுத்தாங்கன்னா நமக்கு திருவண்ணாமலை போயிட்டு அதுக்கப்புறம் விழுப்புரம் ஜங்ஷன், அது விழுப்புரத்துலேருந்து விருதுநகர் வரைக்கும் எல்லாமே மெயின் மேஜர் ஜங்ஷன் தாங்க. வேறு எந்த சின்ன சின்ன ஸ்டாப்பும் கிடையாது. விழுப்புரத்தை விட விருத்தாச்சலம் ஜங்ஷன் அண்டு திருச்சி ஜங்ஷன், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஜங்ஷனுங்க. விருதுநகர்லேருந்து நமக்கு தென்காசி ஜங்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நம்ம சின்ன சின்ன ஸ்டாப்னு சொல்ல முடியாது, அதெல்லாமே ஒரு மேஜரான ஸ்டாப் தான். சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோவில், கடைநல்லூருங்க. அப்புறம் தென்காசி தாண்டிட்டோம்னா நமக்கு செங்கோட்டை, புனலூர், அப்புறம் கொல்லம் தான். இப்போ நான் அந்த vlog எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட புது ஃபோன் தாங்க. iPhone 17 Pro Max 512 GB வேரியண்ட்டு. நம்ம GoPro கேமரா இருக்கும், இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தோம், அதுக்கு இப்போ ரெஸ்ட் விட்டாச்சு. ஸோ இதோட குவாலிட்டி, கேமரா ஆங்கிலாம் எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருவண்ணாமலை தாண்டினதுக்கு அப்புறம் தாங்க கோச் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஜாம் பேங்காக நசன் இருந்துச்சு. இப்போ தாங்க ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. vlog எடுக்கிறது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்குது. அதுதாங்க நம்ம மேஜர் சென்னை லைனு. ஸோ நம்ம அப்படியே இந்த லைனில் வந்து ஜாயிண்ட் வரும். எப்போயுமே ட்ரெயின் வரும்போது அங்கேருந்து இந்த லைனை பார்ப்போம், இப்போ இங்கேருந்து அந்த லைனை பார்க்குறோம். விழுப்புரம் ஜங்ஷன் 5 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ரீச் ஆகிருக்காங்க. ஸோ ஆன் டைமில் வெளியே வந்து நிப்பாட்டிட்டாங்க, சிக்னல் கிளியரன்ஸ்க்கு அப்புறம் தான் விட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரெயினுக்கு வந்து ஸ்லாக் டைம் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் டிக்கெட் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது, ட்ரெயின் 1 ஹவர் லேட்டு, 2 ஹவர்ஸ் லேட்டுன்னு. ஆனால் ட்ரெயினுக்கு உண்டாக அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் வந்து ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. 75 கிலோமீட்டரு, அதுக்கு 4 மணி நேரம் ஸ்லாக்கு. ஸோ எங்கே டிலே ஆனாலும் இங்கே மேட்சப் பண்ணி நம்ம தமிழ்நாடு ரீஜனுக்குள்ளே வந்து கரெக்ட் டயத்துக்கு வந்து என்ட்ரி ஆகிடுறாங்க. இங்கே லன்ச் வந்து நமக்கு பிளாட்ஃபார்ம்லேயே செல் பண்ணுறாங்க. வெஜ் பிரியாணி சாப்பாடு இருக்குது, வர்றீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயினுக்கு IRCTC கேட்டரிங் அவைலபிளாக இருக்குங்க. எந்தெந்த ஸ்டேஷனில் அவைலபிள் இருக்குங்கிறத சைடில் நான் ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து விருத்தாச்சலம் ஜங்ஷனில் தாங்க ஆர்டர் போட்டிருக்கேன். எப்போயுமே பார்த்தீங்கன்னா விழுப்புரம், திருச்சியில் தான் ஆர்டர் போட்டேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே விருத்தாச்சலத்தில் ஆர்டர் போட்டிருக்கேன். வரட்டும் என்ன போட்டிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். த்ரீ மினிட்ஸ் ஏர்லியராக நம்ம விருத்தாச்சலம் ஜங்ஷன் தாங்க ரீச் ஆகிருக்கோம். ஸோ நான் இங்கே தான் பார்த்தீங்கன்னா MMF சுட்டக்கோழி ரெஸ்டாரண்ட், அங்கே தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முக்கியமான கோவில் ஸ்தலங்களை வந்து இணைக்குதுங்க. திருப்பதி, திருவண்ணாமலை, திருச்சி, ஸ்ரீரங்கம் ஸ்டாப் கிடையாது, திருச்சி நிற்கும், அதனால் ஸ்ரீரங்கம். அப்புறம் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அப்புறம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஸ்தலங்கள் இந்த ட்ரெயின் வந்து இணைக்குது. விருத்தாச்சலத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செல் பண்ணுறாங்க, தயிர் சாதமும் செல் பண்ணுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது.
சிக்கன் பிரியாணி தாங்க ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனு, அப்புறம் ரைத்தா, கொஞ்சம் குழம்பு கொடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். 15 மினிட்ஸ் டிலேவோட நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தாங்க ரீச் ஆகிருக்கோம். ஸோ நான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேங்க. செம்ம தூக்கம். கரெக்டாக ஸ்ரீரங்கங்கிட்ட வர்றப்போ தான் எந்திரிச்சேன். நான் ஃபுட்டு பற்றி சொல்லிடுறேங்க. அது வந்து சீரக சம்பாவில் தான் இருந்துச்சு. ஃபுட்டு வந்து ரெக்கமெண்டபிள் தான். காஸ்ட் வந்து 200 ரூபா ஆச்சு. திருச்சி ஜங்ஷனில் வந்து பாதாம் பால் வாங்கியிருக்காங்க. அந்த நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு சூடாக ஏதாவது குடித்தா நல்லா டைஜஸ்ட் ஆகும். எனக்கு திருச்சியில் வந்து எப்போயுமே இந்த பாதாம் பால் பிடிக்குங்க. எப்போ வந்தாலும் நான் வாங்கிடுவேன்.
40 நிமிஷம் டிலேவோட நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து ரீச் ஆயிருக்காங்க. 5:30 வர வேண்டியது 6:10 தான் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த சைடில் இருக்க இந்த செக்ஷனில் இருக்க எல்லா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 110 வரும். 110 வந்து டக்குன்னு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 100 தாங்க வராங்க. 95, 100 இதிலே தான் வந்தாங்க. அதனால் ரொம்ப நேரம் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இந்த ட்ரெயினில் என்னோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னா, காட்பாடி டு கொல்லம் வந்து ஸ்லீப்பர் ஃபேர் 530 ரூபா ப்ளஸ் அடிஷனலாக புக்கிங் சார்ஜஸ் வந்துச்சு. டென் மினிட்ஸ் ஏர்லியராக நம்ம மதுரை ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்காங்க. திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லாக் டைம் வந்து 2 நேரத்துக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த டிலேலாம் மேட்ச் பண்ணி இங்கே முன்னாடியே வந்துட்டாங்க. இந்த ட்ரெயினில் நம்ம புக்கிங் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நம்ம தட்கல் வந்து போட முடியாதுங்க. நம்ம இந்த ட்ரெயினுக்கு ப்ரீமியம் தட்கல் மட்டும்தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ட்ரெயின் நான் வெள்ளிக்கிழமை காட்பாடிலேருந்து கிளம்புதா, அப்போ நம்ம வந்து புதன்கிழமை போடணும். ஏன்னா வியாழக்கிழமை தான் இந்த ட்ரெயின் வந்து நாண்டேட்லேருந்து கிளம்புது. அப்போ ஒரு நாளைக்கு முன்னால் புதன்கிழமை காலையில் நீங்கள் தட்கல் போடாத இந்த ட்ரெயினுக்கு கிடைக்கும். நாகர்கோவில் எக்ஸ்பிரஸில் அன்ரிசர்வ்டு காலியாக தாங்க இருக்குது. மழை தூரிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா IRCTC கேட்ரிங் தாங்க ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய கோச்செலாம் பார்த்தீங்கன்னா கன்றாவியாக இருக்குங்க.
ரொம்ப அழுக்காக இருக்குது, தண்ணி வேறு வரல. சரி, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டுரண்டோ லைப்ரரிக்கு போயிடலான்னு பார்க்குறேன். இங்கே தான் பேக் வச்சுருக்கேன். இந்த கோச் நீட்டாக இருக்குங்க. விருதுநகர் ஜங்ஷன் 5 minutes ஏர்லியர் நம்ம ரீச் ஆகிட்டோங்க. ஸோ மழை வேறு பார்த்தீங்கன்னா நல்லா சிலுன்னு பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த ட்ரெயினோட கரண்ட் புக்கிங் பற்றி பார்க்கலாம். காட்பாடி டு கொல்லம் போட்டிங்கன்னா கரண்ட் புக்கிங் இந்த ட்ரெயினில் நமக்கு சீட் கிடைக்குங்க. அதாவது வியாழக்கிழமை காலைல 10 மணிக்கு கிளம்புதா ஒரு காலையில் 5-6 மணிக்கு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கரண்ட் புக்கிங் கிடைக்கும். ஈவனிங் திருவண்ணாமலை டு கொல்லம், விழுப்புரம் டு கொல்லம், திருச்சிராப்பள்ளி டு கொல்லம் எந்த இதில் போட்டாலும் இந்த கரண்ட் புக்கிங்கில் இந்த ட்ரெயினில் சீட் கிடைக்கும். நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி வாங்கியிருக்கேங்க. ஆக்சுவலாக சப்பாத்தியும் எக் பொடி மாதம் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக சப்பாத்தி மட்டும் தான் வாங்குற மாதிரி இப்போ 80 ரூபா. ஆனால் மினிமம் ஆர்டர் வந்து 100 ரூபா தான் பே பண்ண முடியும், ஆர்டர் போட முடியும் கிடச்சி. அதனால எக்ஸ்ட்ராவாக வந்து எக் பொடி மாதம் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ டோட்டலாக 125 ரூபா ஆச்சு. சரி. சிவகாசியில் வந்து டீ போர்டிங் நிறையா இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மழை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிற்கவே இல்லைங்க, பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ மதுரையில் பெஞ்ச மழை இன்னும் பெய்கிட்டே தான் இருக்குது. இன்னும் போக போக இன்னும் குளிர்ச்சியான ஏரியா தான். நம்ம தென்காசி செங்கோட்டை அந்த சைடு போக போகலாம் மழை எப்படி இருக்க போதோ. பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இறங்கிட்டாங்க. ரொம்ப கம்மியான பேசஞ்சர்ஸாக இருக்காங்க. ஒவ்வொரு ரோக்குமே 1-2 பேர் தான் இருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொல்லம் எக்ஸ்பிரஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அது முன்னாடியே வந்துருச்சு. இங்கே நமக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அனுப்பிட்டாங்க. இல்லைனா சிவகாசியில் வெயிட் பண்ண வச்சா இன்னும் நமக்கு ரொம்ப டிலே ஆகிருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் 15 minutes டிலேங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டேஷனை தான் ரீசெண்டாக அமிர்த் பாரத் ஸ்கீமில் வந்து டெவலப் பண்ணி இன்னாகரேட் பண்ணாங்க. ஸோ அதான் பக்காவாக இருக்குது, நீட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயின் கொல்லம் போகுது, அந்த ட்ரெயின் கொல்லத்துலேருந்து வந்திருக்கு. சேம் 15 minutes டிலேவோட நம்ம ராஜபாளையம் ரீச் ஆகி டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம சென்னை சைடு, திருச்சி சைடில் இருந்து நைட் டைம் இந்த ஒரு 9-10 மணி வாக்கில் ராஜபாளையம் வர்றதுக்கு எந்த ட்ரெயினுமே இல்லை. ஸோ இந்த ட்ரெயினை வந்து பெர்மனெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அட்லீஸ்ட் நான்டெட்டு கூட இல்லாமல் திருப்பதியிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில நேரம் செங்கோட்டையில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமாங்க. அப்படி அந்த டைமில் வந்து வேணும்னா கொல்லம் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். நான் இவ்வளோ நேரம் பக்கத்தில் இருக்கிற சைடில் இருங்க, அதாவது அந்த பக்கம் ரெண்டு சைடு தள்ளி அந்த டோர்கிட்ட இருக்க சைடில் இருந்தேன். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தேன், எல்லாமே காலியாக தான் இருந்துச்சா, சரி அப்படியே இங்கேயே தூங்கிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். தென்காசியே நல்ல மழை பெஞ்சிருக்குங்க. கிளைமேட் இன்னும் போக போக நல்ல மழை பெய்யும்.
செங்கோட்டை வந்து 5 மினிட்ஸ் ஏர்லியராக நம்ம ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நான் தூங்க போகிறேன். உங்களுக்கு மார்னிங் வந்து நான் புனலூரில் கண்டினியூ பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கொல்லமில் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு புனலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து ரெடியாக இருக்கும். அது வந்து பம்பைக்கு போகும். புனலூர் டு பம்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் ஆகுங்க. 12 ஆமாம், ஒரு 3.5 மணி நேரம் ஆகும். இன்கேஸ் எந்திரிச்சேன்னா நான் அதை தான் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் தூங்க போகிறேன். குட் நைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 10 மினிட்ஸ் ஏர்லியராக நம்ம வந்து கொல்லம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ போன வாரம்லாம் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டிலேயில் வந்துச்சுங்க. 4 பக்கம் தான் வந்துச்சு. இந்த தடவை ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லம் ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. அதனால் மெயின் என்ட்ரன்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டிக்கெட் கவுண்டரே பார்த்தீங்கன்னா வெளியே தான் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாங்க, இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து கண்டிப்பாக பெர்மனெண்ட் பண்ணியே ஆகணுங்க. நாண்டட்லேருந்து இல்லைனாலும் அட்லீஸ்ட் நமக்கு திருப்பதி டு செங்கோட்டை இல்லை திருப்பதி டு கொல்லம் வரைக்கும் இந்த ட்ரெயின் சர்வீஸ் கொடுக்கணுங்க. ஏன்னா மதுரை தாண்டி நைட் சைடு, அதாவது ஈவினிங் சொல்கிறேன், மதுரை தாண்டி நமக்கு இந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், தென்காசி, செங்கோட்டை வரைக்கும் எந்த ஒரு ட்ரெயின் ஆப்ஷனும் இல்லை. ஸோ இந்த ட்ரெயின் விட்டால் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவும் இருக்கும். திருப்பதி டு செங்கோட்டையை கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். கொல்லம் ஜங்ஷனில் வந்து ரீமாடிஃபிகேஷன் ஒரு போய்கிட்டு இருக்குது அமிர்த் பாரத் ஸ்கீமில். அதனால் வெயிட்டிங் ஹால் இல்லையோன்னு நினச்சேன், ஆனால் இருக்குங்க, டெம்பரரியாக வச்சுருக்காங்க. பிளாட்ஃபார்மில் என்ட்ரி ஆன உடனே லெஃப்ட் சைடில் கடைசியில் இருக்குது வித் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸோட. நான் உள்ளே போய் பார்த்தேங்க வெயிட்டிங் ஹாலான்னு, நிறைய பேர் இருந்தாங்க, ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. சரி அப்படியே பிளாட்ஃபார்முக்கு வரலான்னு வந்துட்டேன். இந்த வீடியோவை சபரிமலை போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சபரிமலை போகிறதுக்கு இந்த ட்ரெயின் ஆப்ஷன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு vlog உங்களை சந்திக்கிறேன். அன்டில் உங்களிடமிருந்து விடைபெறுவது டிராவல் வித் ரவீந்திராஜ். டடா.